கடவுள் கொடுத்தா கூரை பிச்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் ஒரு கதை சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கங்க. எங்கள் ஊரில் தங்கமலை செட்டியார்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு பேர் தங்கமலை செட்டியார்னு எப்படி பேர் வச்சு தெரியுமா? அவர் உப்பு வியாபாரம் பார்த்துக்கிட்டு தெரிஞ்சிருக்காருங்க. மண்டியில் உப்பு வியாபாரம் பார்த்துக்கிட்டு தெரிஞ்சிருக்காரு. உப்பு வியாபாரம் பார்த்துக்கிட்டு தெரியல, ரொம்ப களைப்பாயிருச்சு அவருக்கு. ஐயோ, ரொம்ப வெயில் அடிக்குதாடாச்சே, இந்த அரச மரத்தில் செத்த படுத்துட்டு அப்புறமா மாட்டு வண்டியை பார்த்துக்கிட்டு போவோம் அப்படின்ட்டு மாட்டை அவுத்து அங்கிட்டு கட்டிவிட்டு அப்போ மாட்டு வண்டியில் தான் உப்பு வியாபாரம் பார்த்துக்குங்க கட்டிட்டு அந்த அரச மரத்தில் படுத்து கிடந்திருக்காரு. அரச மரம் ஒரு ஆற்றை ஒட்டி இருந்திருக்கு பார்த்துங்க. கண்ணு கட்டின வரைக்கும் ஆற்று மண்ணு தான் கிடந்திருக்கு. அந்த ஆற்று மண்ணில் எட்டி ஒருத்தன் திடுன்னு ஓடியாந்துருக்கேன். யாரா அது மனுஷன், இந்த வேகாத வெயிலில் ஆற்று மணலில் ஓடியாருவேன், ஆற்று மணல் எம்படி சுடும் பார்த்துருக்கேல்ல, இப்படி ஓடியாருன்னு என்னடா அப்படின்னு இப்படி படுத்துக்கிட்டே பார்த்துருந்துருக்காரு. அவன் வேகமாக ஓடியாந்து நாய் கிளச்சாப்புல கிளச்சிருந்துருக்கேன். கிளச்சி மறுபடியும் அந்த நாய் கிளச்சாப்புல என்னமோ நாய் கிளச்சாப்புல மண்ணை கிளைக்கிறது மட்டும் தெரியுதா, வேற ஒன்றும் அவருக்கு தெரியலையே, எட்டி நடக்குது. அப்புறம் ஓடிய போய் எருக்களஞ்செடி வளர்ந்து நின்றுருக்கு. அந்த எருக்கலையை ஒடிச்சு அதில் ஊண்டி விட்டுட்டு மறுபடியும் காட்டுக்குள்ளேயே ஓடி போயிட்டான். என்னடா அது, ஒருத்தன் அங்கேருந்து வேகத்தில் ஓடி அந்த நிமிஷத்தில் நாய் கிளச்சாப்புல மண்ணை கிளச்சேன், மறுபடியும் ஓடுறானே, என்ன ஏதுக்கு நம்ம அந்த இடத்துல போய் பார்ப்போம் அப்படின்னு போயிருந்துருக்காரு. போனால் அந்த உரச்செடி அந்த எருக்கலையை குத்துனது தனியாக தெரிஞ்சிருக்கு. இது என்ன எருக்கலையை குத்தி வச்சுருக்கேன் அப்படின்னு எருக்கலையை தூக்கிட்டு தோண்டி வச்சுருக்காரு. தோண்டுனா பார்த்துக்கங்க, ஒரு பை இருந்ததுக்கு. பையை திறந்து வந்தா வெறும் தங்க கட்டியாமுங்க. அப்போல்லாம் நியூஸ்லாம் வெளியே போகாதுங்க. அப்படியே நியூஸ் வெளியே சொல்கிறதுக்கு ஆளில் வந்துருங்க. அந்த தங்கக்கட்டியை கொண்டு போய் பக்குவமாக வீட்டுக்கு கொண்டு போய் யாருக்கும் சொல்லாமல் வச்சுட்டு அவர் ஒரு செட்டியார். அந்த இதை உருக்கி நகையாக பண்ணி நகை கடை வச்சுட்டார் பார்த்துங்க. கடைசியில் ஊர் உலகத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. அவருக்கு இது பண்ணிச்சான், இப்படி கிடச்சான்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சிச்சு. அதுங்க தெரிஞ்ச அவருக்கு பேரே தங்கமலை செட்டியார் அப்படின்னு இன்னும் இருக்காரு வீரசோளத்தில். ஏன்னு கேளுங்க, அவருக்கு தங்கமலை பொழிஞ்சிச்சுல, அதனால அவருக்கு பேர் தங்கமலை செட்டியார். நெசமாவே இது நடந்த கதை. உண்மையிலே லைக் பண்ணுங்க. இப்படிலாம் கொடுக்கணும் கடவுள், இப்போலாம் எங்கிட்டு கொடுக்குது? தங்க கட்டி எடுத்துருந்தது அவ்வளோதான். களவாண்டவனை விட கண்டெடுத்தவனுக்கு தானே தண்டனை அதிகம்னு தண்டனை கொடுத்துருவாங்க. இங்கிட்டு அந்த காலத்துலலாம் அப்போ அப்படி இருந்துருக்காங்க. பொத்து நாப்பில் இப்போ கண்டெடுத்துட்டு 5 ரூபாய் கண்டெடுத்துட்டோம்னா 5 ரூபா எடுத்துட்டா அப்பான்னு ஊரே பரப்பி அந்த 5 ரூபாய்க்கு அந்த 5 ரூபாய்க்குரிய ஓடியாந்து வாங்கிடுவாங்க. அந்த 5 ரூபாய் அது ஏன் 5 ரூபாய் எங்கேயும் உண்மையினா லைக் பண்ணுங்கள். தங்கமலை செட்டியாருக்கு எவ்வளோ அவங்க பிள்ளை குட்டியெல்லாம் இருந்தால் பார்க்கும் இந்த வீடியோவை.